Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளாவும் டேஸ்டாவும் இருக்கிற மாதிரி கடலை பருப்பு சட்னி தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் வந்து ஒரு pan வச்சிருக்கேன். இப்போ முதல்ல நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வரணும், நல்லா வாசமும் வரும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா வறுபட்டுருச்சு. நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் அதை வந்து நான் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. நான் மறுபடியும் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு 2 பல்லு பூண்டு, இதை வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் வச்சுருக்கேன். தேங்காய் தூள் நிறையா போட்டால் நல்லா இருக்காது, அதனால கம்மியாக போட்டாலே போதும். இப்போ இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதையும் இதிலே சேர்த்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், நான் கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு சட்னி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் சட்னி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் மிக்ஸி அலசிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் சட்னி அரைச்சாலும் நிறைய பேர் சாப்பிட்லாம். இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா கடலைப்பருப்பு கேஸ்டிக்கு. இதை வந்து சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சட்னியில் அந்த தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம கடலைப்பருப்பு சட்னி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.